வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளை என் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன். உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன். உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன். போவதைக் கண்டு கலங்காமல், வருவதைக் கண்டு மயங்காமல், போவதைக் கண்டு கலங்காமல், வருவதைக் கண்டு மயங்காமல், மெய் தளராமல், கை நடுங்காமல், உண்மையை பொய்யை உணர்ந்தவனே உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன். இந்த ஒரு பாடல் போதும் இந்த சிந்தனை உரையை முடிச்சிடலாம். ஆனா என்ன இயல்புனா, என்ன உண்மை அப்படின்னா, இந்த படத்தை தயாரிச்ச கண்ணதாசன் அவர் தான் தயாரிச்சாரு, அவர் தான் இந்த பாட்டை எழுதினாரு. கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்து ரொம்ப கவலைப்பட்டது அவர் தான். ஏன்னா அந்த படம் ஓடல. அதே மாதிரி அதுல நடிச்ச சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு, உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு வருது அரசியல், அவர் தெரியும். அவர் தான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருந்தாரு. அவருடைய வீட்டுக்கு மேல் தளத்துக்கே கார் போகுமா அந்த காலத்துல. அவருடைய வாழ்க்கை கவலை இல்லாம இருந்துச்சா, எல்லாரையும் சிரிக்க வச்சாரு அப்படின்னா இல்ல. அவர் கல்யாணம் ஆன புதுசுல, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, முதலிரவு அன்னைக்கு போகும்போது அவங்க மனைவி அழுகுறாங்க. என்னன்னு கேட்கும்போது, நான் வேற ஒருத்தரை விரும்பினேன் அப்படின்னு. அவர் எவ்வளவு பெரிய புரட்சியாளர் பாருங்க. அந்த காலத்திலேயே சரின்னு இன்னும் யாரை விரும்பினாங்களோ அவங்கள போய் சேர்த்து வச்சாங்க. அந்த கதையை பாக்கியராஜ் படம் எடுத்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அந்த 7 நாட்கள் அந்த படம். அப்ப உண்மையிலே எப்படி இருக்கு, நம்ம பேசலாம், ஆனா அது இயல்புக்கு கொண்டு வர முடியுதா? இப்ப என்னைய பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு என்னப்பா கவலையே இல்ல, நீ ரொம்ப ஜாலியா இருக்க, எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்க. இது கேட்காதாலும் கிடையாது. ஆபீஸ்லயும் சரி, வெளியிலயும் சரி, ஈவன் என் பசங்க உட்பட, அப்பா எப்பயுமே ஜாலியா தான் இருக்கிறாரு, கவலையே இல்லை அப்படின்னு. இவங்களுக்கு நான் கவலை இல்லைங்கிறத இவங்களுக்கு மிகப்பெரிய கவலையே. நம்ம எப்படி கவலை இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இல்லப்பா, என்ஜாய் பண்ணலாம் லைஃப. இப்ப நம்ம பார்த்திருக்கோம்ல, சின்ன வயதுல இந்த கதிரருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே கதிர இருப்பாங்க, நான் பாக்குறது. ஆனா நான் போய் என்ன இவங்க ஒழுங்காவே பாட்டு பாடுறது இல்ல, தப்பு தப்பா பாடுறாங்க அப்படின்னு. அவங்க கவலை தீர்றதுக்காக பாடுறாங்கப்பா அப்படிம்பாங்க. அப்ப என்ஜாய் பண்ணிட்டே ஒரு விஷயத்த செய்யலாம். பாட்டு கேட்டுட்டு, ஹெட்போன்ல கேட்டுட்டு டிராயிங் ரிவ்யூ பண்றது உண்டு, ஆபீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா சில நேரங்கள், சில இடங்கள்ல அதை ரொம்ப தடை போடுறாங்க. அது கிடையாது. என்ஜாய் பண்ணிட்டே உங்களுக்கு வேலை நல்லா நடக்குதா, குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நம்ம கொடுக்குறோமாங்கிறதா ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி இன்னைக்கு தலைப்பு எடுக்க வேண்டியது முத்துக்குமார் சார், உங்களுக்கு தெரியும். அவர் இந்த வாரம் ஒரு தவம் நடத்துறாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தவம் நடத்திட்டே இருக்கும்போது அந்த உலக நல வேட்பு பாடல் வரும்போது, அவருடைய பாடல் பாடிட்டே இருக்கும்போது நின்றுச்சு. அது அவரு தண்ணி குடிக்கிறாரா, ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பாடல் கொஞ்சம் உடஞ்சது. அது போயிட்டே இருக்கு சரியா பாடல. ஆனா அந்த முடிக்க போகும்போது அப்படியே ரொம்ப சோகமா தான் முடிச்சாப்புல. அப்ப அவர் சொல்றாரு, வாழ்த்தும் போது, எங்க அப்பா தவறிட்டாரு, ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்து கொடுங்க அப்படின்னு. அப்ப நான் புரிஞ்சுட்டேன். அப்ப இடையில நம்மளா இருந்திருந்தா, இல்ல வேதாத்திரியத்துல இல்லாதவங்களா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உடனே பாதியிலே சாரி, நான் இதுக்கு மேல தொடர முடியாது அப்படின்னு நம்ம நிறுத்தி இருக்கலாம். ஆனா அவர் அந்த தன்னுடைய கர்மாவை எவ்வளவு சிறப்பா செஞ்சாரு பாருங்க. அந்த தவத்தை முழுமையா முடிச்சிட்டு, இத்தனை பேர் நமக்கு தவத்துல இருக்கிறாங்களே அப்படிங்கறதுக்காக முடிச்சிட்டு போற அந்த பக்குவம் எங்க இருந்து கிடைக்குது? வேதாத்திரியத்துல தான் கிடைக்குது. அதெல்லாம் உதாரணங்கள் நம்மளே பாக்குறோம் இங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, உண்மைதான், கவலை இல்லாம இருக்கான்னா சில உறவுகளோட பிரிவுகள். நம்ம எவ்வளவோ க்ளோஸா பழகிருப்போம், நட்பு உறவுகள் பல பேர்த்த, நம்மளுடைய நமக்கு தெரிந்த உறவுகள்கிட்ட நல்லா பழகிருப்போம். ஆனா பாருங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால, எதுவுமே காரணம் இருக்காது, நம்ம பிரிஞ்சிருவாங்க. சின்ன சின்ன விஷயம் தான், அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா அதை கேட்க கூட அவங்க தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. கால நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம். நம்ம இது போயிட்டே இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, அது போக இன்னொரு மிக முக்கிய கவலை பாத்தீங்கன்னா, பேஸ்புக்ல இந்த சோசியல் நெட்வொர்க்ல எல்லாமே இருக்கிறவங்களுக்கு தெரியும், போலி ஃபேக் ஐடி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் எனக்கு இதோட இது 8வது தடவையோ 10வது தடவையோ. நேத்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வாரத்துல இது 2வது முறை. நான் இதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யார் ஏமாற போறா அப்படின்னு. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த முறை 80 100 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அந்த ஃபேக் ஐடியில. என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது,
அவன் தெளிவா எண்ணம் போல் வாழ்வுன்னு நான் போட்டிருக்கேன் அந்த கேப்ஷனை தூக்கி தமிழ்ல போட்டிருக்கான். இவருக்கு தெரியும் இவர் தமிழ்ல போட்டா இவர் தான் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து ஒருவேளை இது என்னோட ஐடி தானே அப்படின்னு நினைச்சிட்டு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாம் தெரிஞ்சவங்க. நான் போய் தனியா போய் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு டேக் பண்ணி இல்ல இது நான் இல்லைன்னு ஏன் இதை வருத்தப்படுறேன் அப்படின்னா இது இது யாரும் ஏமாற மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு முறை என் கூட வேலை பார்த்த ஒரு கான்ட்ராக்ட் லைன்ல இருந்த ஒரு டிரைவர் வந்து அவரோட பையன் டாக்டர். அவர் ஏதோ ஒரு மனநிலையில இருந்திருக்காரு. என்னடா சார் என்னைக்கும் கேட்காதவர் கேட்கிறாருன்னு 10,000 ரூபாய் அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு 2 நாள் கழிச்சு என்கிட்ட வராரு. திரும்ப நான் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் அனுப்புங்க மறுபடியும் அனுப்புங்க. சார் என்ன சார் எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? நான் இப்பதானே அனுப்புனேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயோ கேட்டது நான் இல்ல வேற யாரோ கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப இன்னும் கூட ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப ஏஐல வந்து என்ன மாதிரி பாடல் வேணாலும் செய்யலாம், என்ன மாதிரி வீடியோ வேணாலும் செய்யலாம். நம்மள சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கிற நம்மள நான் கூட ஒரு வீடியோ சும்மா கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து அப்படி பக்கத்துல சிரிச்சுட்டே முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. இது உண்மையா பொய்யான்னு, இது என்னமோ நடந்திருக்குமோ அப்படின்னு. ஆனா இல்லப்பா இது வந்து எல்லாம் ஏஐல பண்ணதான்னு. அப்ப என்னன்னா அந்த அளவுக்கு இப்ப போய்கிட்டே இருக்கு. நம்ம வந்து முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி சமயத்துல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் இனிமே வரும் காலங்கள்ல. இன்னும் நிறைய ஃபேக்ட் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இப்ப இனி இந்த சோசியல் ஒர்க்ல இனிமே வரப்போற காலங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது பதட்டம் பீதி அடைதல்னா என்ன? பதட்டத்துக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து நான் சொல்றேன். இந்த முறை ஏர்போர்ட்ல வரும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த மெட்ராஸ் புது ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாசம் மேல ஓவர் ஸ்டே ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபைன் கட்டுறோம். ஃபைன் கட்டினா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ட்ரி பெர்மிட் வந்து ஜென்ரேட் ஆகி இமெயில வரும். ஆனா எனக்கு வரல. எனக்கு ரெசிப்ட் மாத்திரம் தான் வந்தது. சரி ஒருவேளை ரெசிப்டை காமிச்சா விட்டுருவாங்க போல அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகி சென்னையில போய் நிக்கிறோம். நீங்க 3 பேரும் வரமாட்டேன்ட்டாங்க. நானும் வந்து எவ்வளோ சொல்லி பாக்குறேன். என்னங்க பிரச்சனை? இந்த பாருங்க ரெசிப்ட் இருக்கு. இல்ல இல்ல 10 நாளைக்கு முன்னாடி தான் கத்தார்ல இருந்து ஒரு இமெயில் வந்தது. இது இல்லைன்னா விடாதீங்க அப்படின்னு. நான் ஆர்கியூ பண்றேன். நான் வேணா எழுதி வேணாலும் உங்களுக்கு சைன் பண்றேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பொறுப்புன்னு. இல்ல சார் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ஃபைன் போடுவாங்க. நீங்க 4 பேர் இருக்கீங்க 4 லட்சம் ஃபைன் போட்டா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவங்க விடவே இல்லை. பொறுமைசாலி குரூப் அப்பதான் வந்து ஆரம்பிக்கிறோம். அந்த ஆப் வருது. முதல்ல நான் போட்ட என்ட்ரியே அதுதான். ஏன்னா அன்னைக்கு பொறுமை இழந்ததுல முதல் கவுண்டே அதுதான். ஏன்னா இவங்க இவங்க பதறாங்க. நீங்க வேணா போயிட்டு வாங்க நாங்க இருக்கிறோம்னு. அப்புறம் எப்படியோ போயிட்டு வேற ஒரு வெப்சைட்ல போய் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. ஆனா இந்த பதட்டம் வந்து வரும்போது நம்ம கவலை இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப போன் நீங்க எடுக்கல அப்படின்னா வீட்டுல எப்படி பதறாங்க? நான் இதே மாதிரி நாகர்கோயிலுக்கு ஒரு டூர் போயிருந்தேன். கன்னியாகுமரி போயிருந்தப்ப நான் போனை வந்து சார்ஜ்ல போட்டுட்டு பையன் நானும் வெளில போய் ஏடிஎம்ல பையில ஒரு பைசா இல்லை ஏடிஎம்ல போய் பைசா எடுத்துட்டு வரலான்னு போனா ஏடிஎம் வேலை செய்யல. நான் சொன்னேன் நீ போய் அம்மாட்ட சொல்லிடுறேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. எவ்வளவு தூரங்க அடுத்த ஏடிஎம்னா 500 மீட்டர் அப்படின்னாங்க. 1/2 கிலோமீட்டர். எனக்கு 500 மீட்டருங்கிறது நம்ம சைட்ல இந்த கேபிள் ட்ரம் லென்த் ஒரு லென்த்துங்கிறது 500 மீட்டர் இந்த தானே இருக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தே போயிட்டு நடந்தே வரேன். இதுக்கு இடையில வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஆனா திரும்பி வந்து பார்த்தா எல்லாரும் துக்க விசாரிக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டோட தான் போயிருக்கேன். ஏய் என்னடா அப்படி பண்ணிட்டேன்? நீ ஏன்டா அப்படி பண்ண? நான் என்னடா பண்ணேன்? போய் போ இல்ல இல்ல ஏன் அப்படி பண்ணேன்னு வீடே வந்து ஒரே பதட்டமா இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா இவர் போன வர காணேன். நான் என்ன சின்ன பிள்ளையா நான் தொலைஞ்சு போறதுக்கு நான் வந்துட மாட்டேனா? அப்ப என்னன்னா போன் எந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது தான். அடுத்து பீதி. இது இது வந்து அடுத்த கட்டம். இதுல உடல் ரீதியா எதுவும் நடக்கல. ஆனா பீதி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன? பீதி அடைதல்னா என்ன? இதே மாதிரிதான் சிறு வயதுல கொடைக்கானல் போயிருந்தப்ப என் பையன் வந்து பெட்ல இருந்து இப்படி விழுந்துட்டாப்புல சின்ன வயசுல. விழுந்த உடனே கண்ணுல இருந்து இப்படி 2 இருந்து இப்படி கண்ணுல தண்ணி வருது. இது ரத்தம் வருது. ரத்தம் வந்தோடனே இதை பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரம்மா வந்து என்னங்கன்னு சொன்னா அது ஒரு மாதிரி, என்னங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி. இது என்னங்கன்னு சவுண்ட் வந்தோடனே எல்லாம் பயந்தாச்சு. டம்மு டும்முன்னு லைட் எல்லாம் போட்டு என்னடான்னு பார்த்தா கண்ணுல இருந்து ரத்தம் வருது. எனக்கு பயமாயி போச்சு. நானும் டென்ஷன் ஆகி எனக்கு டிசென்ட்ரியே வந்துருச்சு. என்ன பண்றேன்னே தெரியல. தலையெல்லாம் சுத்துது. அப்ப உடனே எங்க மாமா பையனுக்கு போன் பண்ணி அவர் பக்கத்துலதான் அத்தை பையன் வந்து ஒரு ரூம்ல இருக்கிறாப்புல கூப்பிட்டேன். அவர் வந்து பார்த்துட்டு இல்ல இது கண்ணுல இருந்து வரல மூக்குல இருந்து இப்படி போயிட்டு இப்படி ரிவர்ஸ்ல வருது அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு அவர் தெளிவா நிதானமா கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு சரி டூரை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னா இல்ல அவன் வந்து அடுத்த நாள் சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி அதை பார்த்துட்டு ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர. அப்ப என்னன்னா இந்த பதட்டம் பீதி எல்லாம் என்ன உண்டு பண்ணுது? ஒரு படபடப்ப ஒரு மூச்சு திணறலை ஒரு என்ன சொல்றது இந்த வைத்தால போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களை அது உண்டு பண்ணுது. இதெல்லாம் வந்து பதட்டத்தோட அறிகுறிகள். சரி கவலையில என்னென்ன வகை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பீதி வந்துருச்சு அப்படின்னா ஒரு தடவை வந்துருச்சுன்னா சில பேருக்கு எப்படின்னா
அந்த முறை வந்துருச்சு, மறுபடியும் அதே மாதிரி வருமோ அப்படின்னு அது அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப காஷியஸா இருக்கிறேங்கிற பேர்ல வந்து அவங்களுக்கு அது ஓடிட்டே இருக்கும். அடுத்து வந்து அச்சக்கோளாறு, போஃபியான்னு சொல்றது. தென்னாலி படத்துல கமலஹாசன் சொல்லுவார்ல, தங்கப்பயம், துடுக்கப்பயம், எதையும் உள்ளே வச்சு அடுக்க பயம் அப்படின்னு பயம் 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 எல்லாம் ஒரே பயமா இருக்கும்ல. இது இது வந்து வகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனை வகைகள் இருக்கு போஃபியான்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற உணர்வுகளும் எண்ணங்களும். இப்ப பார்த்து இவர் போன் எடுக்கல, எங்க போயிருப்பாரு, அங்க போயிருப்பாரோ இப்படின்னு இவங்களே இமேஜினேஷன் பண்றது. இந்த மாதிரி இவங்க இமேஜினேஷன் பண்ணும்போது ஒரு புத்தகத்தை கையில கொடுத்தோம்னா அழகு போல ஒரு ஸ்டோரி அவங்க எழுதலாம். அந்த அளவுக்கு அவங்க இமேஜினேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ அப்படின்னு. இது எல்லாமே மெடிக்கல்ல ஓசிடி அப்படின்னு சொல்றாங்க, ஒபசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பிரிவினை கவலை கோளாறு. ஆக்சுவலி தமிழ்ல திணைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல பாலை திணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிவு. இந்த பிரிவு வந்து தவிர்க்க முடியாதுதான். கண்டிப்பா நம்ம வந்து பசங்களை வந்து பிரிஞ்சுதான் இருக்கணும். 14 வயசுல நமக்கு வந்து இலக்கியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோம்னா பசங்க படிக்கிறதுக்காக பிரியத்தான் போறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம பிரியணும் அப்படிங்கிறது அது அது பிரிஞ்சுதான் ஆகணும். ஆனா கண்டிப்பா கவலை இல்லாம இருக்குமானா இருக்கும், கவலை இருக்கும். ஆனா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நினைச்சு ரைட்டு இது வந்து தேவையான பிரிவு தான் அப்படின்னு. ஆனா அதுவும் ஒரு கவலை தான். அந்த கவலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது. அடுத்து நோய்வாய்ப்பட்ட கவலை. இப்ப வீட்டுல வந்து முடியாம இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிப்போச்சு, அப்ப இதுக்கெல்லாம் கவலைப்படாம இருக்க முடியுமா? கண்டிப்பா இது ஒரு வகையான கவலை தான். இப்ப இந்த மாதிரி கவலைகளை வந்து நம்ம வகைப்படுத்திட்டே போறாங்க. அதே மாதிரி எதிர்பாராத சூழல்ல ஏற்படுற அந்த போர், பேரழிவு, விபத்து, இயற்கை சீற்றம், இந்த மாதிரி சமயங்கள்லயும் கவலைகள் வரத்தான் செய்யும். ஸோ இப்ப இந்த கவலைகள் எல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். அடுத்து குறிப்பா வந்து மாணவர்கள் வந்து படிக்க போற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 10th பிளஸ் டூ முடிச்சிட்டாங்க அப்படின்னா 10th முடிக்கும் போதே வந்துடும் பயம். இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் எந்த குரூப் கிடைக்கும், பயோமேக்ஸ் கிடைக்குமா, இவனுக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கல, எவ்வளவு மார்க் எடுக்க போறான், கிளாஸ்ல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இவங்க பதற பதட்டத்திலே பசங்களும் பதறிடுவாங்க, ஐயோ நடக்குமா நடக்காதான்னு. சரி இதுலலாம் இருந்து எப்படி நம்ம கூலா இருக்க போறோம்? சரி இப்ப ஒவ்வொருத்தரா பாப்ப என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. புத்தர் வந்து உங்களுக்கு தெரியும் 4 உண்மைகள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கவலைக்கு பின்னாடி இருக்கிறது துக்கம் தான். அவருக்கு அப்படி வராரு. சோ நான் அந்த துக்கத்தின் இருப்பின் பொருட்கள் நான் கவலையின் இருப்பு நம்ம வேணா போட்டுக்கலாம். கவலையோட இருப்பு எங்க இருக்கு, கவலைக்கான காரணம் என்ன, கவலைக்கான நீக்கம் என்ன, கவலை நீக்கத்திற்கான வழி என்ன, இந்த 4 உண்மைகள்னு அவர் சொல்லும் போதே இந்த கவலையை வச்சுதான் சொல்றாரு. சரிங்களா? அதே மாதிரி துயரத்தை நீக்க அவர் கொடுக்கிற சொல்யூஷன் வந்து புனித வாழ்வை நடத்துங்கள் அப்படின்னா அறவாழ்வு. நீங்க அறப்படி போங்க, அறமே உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதான். அடுத்து எண்ணம் சொல் செயல். எண்ணம் சொல் செயலால தெளிவா இருக்கணும். பகைமை ஒருபோதும் பகையால் ஒழிவதில்லை. பொறுமை மிக உயர்ந்த தவமாகும். பாருங்க அவர் சொல்றதுதான், பொறுமை மிக உயர்ந்த தவமாகும். பொறுமைசாலி குரூப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு அவர் சொல்ற சொல்யூஷன். அதே மாதிரி 2வது இது எல்லாமே மகரிஷி சொன்னதோட கருத்து தான். அதனாலதான் நான் அதை மாத்திரம் ஹைலைட் பண்ணிட்டே வரேன். விழிப்புற்றவனுக்கு பயம் இல்லை. நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் தவங்கள்ல. விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது தான். சுயநலத்தை அறவே வென்றவன் ஆனந்தமாக இருப்பான், அமைதியை அடைந்தவன் ஆனந்தமாக இருப்பான், உண்மை உணர்ந்தவன் ஆனந்தமாக இருப்பான் அப்படிங்கிறார். அடுத்து ராபின் சர்மா வந்து இங்க பாத்தீங்கன்னா ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனா, நான் இதுவரை சொல்லாம இருந்ததே கிடையாது. இந்த முறை என் பையனுக்கு வந்து நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தது, நான் உனக்கு வந்து சொத்து சுகம் கல்வி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கிடைக்கிறது அது எல்லாரும் பண்றதுதான். ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் செய்யறேன்னா இந்த புத்தகத்தை வாழ்க்கையில மறந்துடாம வச்சுக்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், இந்த புத்தகத்தை படி, இதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு இப்ப கொடுத்துருக்கேன். அடுத்து ஒன்னொன்னா அவனே ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டோம்னா அந்த சுவை கட்டுட்டான்னா பின்னாடி எல்லாமே வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில. அதுல வந்து அவர் சொல்றாரு ஷெட்யூல் ஒரி பிரேக் அப்படின்னு. நம்ம மகரிஷி சொல்றதா தற்சோதனை பயிற்சி தான். ஷெட்யூல் ஒரி பிரேக் அப்படின்னா நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க, நாள் பூரா கவலைப்படுறீங்க, அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. அந்த 1/2 மணி நேரம் ஒதுக்கி உங்களுடைய கவலைகளை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கவலை இதுதான் கவலைன்னு எழுதும் போதே பாதி கவலை போயிருமா. முதல்ல கவலையை வந்து நீங்க எழுதும் போதே பாதி கவலை போயிடும். என்ன கவலைங்கிறது தெரியும். அப்படி எழுதி நீங்க உங்களுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி நீங்க அந்த கவலைகளை எழுதுங்கிறாரு. அது போக டூ சம்திங் மோர் ப்ராடக்டிவ். ஏதாவது வேற எதுல உள்ள கவனம் செலுத்துங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கவலைக்கு ஏதாவது ஒரு கவிதை, எப்பயுமே கவிதை சொல்ற வழக்கம் இல்ல, கவிதை கவலைக்கு ஒரு கவலை எழுதுவோமே கவிதைன்னு எழுதுனேன். கவலை பற்றி கவி எழுத முனைந்தேன், சே கவிதையே வரவில்லை, கவலைதான் வந்தது. சும்மா எழுத ஆரம்பித்தேன், கவலை பறந்தது, கவிதை பிறந்தது இதோ அப்படின்னு. அப்ப என்னன்னா நம்ம அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒண்ணு செய்யும் போது நம்ம என்ன நினைச்சோம், அந்த அந்த கவலைக்காக தானே எழுத வந்தோம், ஆனா அந்த கவலை போயிடுச்சு, இப்ப கவிதை வந்துருச்சு அப்படிங்கிறதுதான். ஸோ டூ சம்திங் மோர் ப்ராடக்டிவ்.
வாக் இன் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ். இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு ஒரு இப்போ பீச் இருக்கிற இடம், இல்ல ஒரு கார்டன், தோட்டம் இருக்கிற இடம், மரங்களுக்கு இடையில இந்த மாதிரி நேச்சுரல் சரௌண்டிங்ல நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஒண்ணுமே இல்லை, கட்டடம் தான் இருக்கா, வானத்தை பார்த்து நடங்க, மொட்டை மாடியில் போய் நடங்க. ஸோ இதில் நேச்சுரல் அந்த கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளை வந்து நேச்சுரலோட. அடுத்து இன்ஸ்பிரேஷனல் புக், ரீடிங் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் புக். ஹேவிங் ஏ ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வித் சம்மன் யூ லவ். திஸ் சிம்பிள் டெக்னிக் வில் ஹெல்ப் யூ கிராஜுவலி டு ரெடியூஸ். கவலையை போக்குறதுக்கு அவர் சொல்ற வழிகள். அடுத்து see your troubles as blessings. ஆமா, என்னைக்குமே கவலைகள்லாம் வந்து நம்மளை மேம்படுத்துறதுக்காகத்தான் பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். லிஸ்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ், அது அதிலே ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆயிடும். டோன்ட் வரி அபவுட் திங்ஸ் யூ கேனாட் சேஞ்ச். உன்னால சேஞ்ச் பண்ண முடியாத நம்ம கவலை, அதுதான் அனுபவித்தே ஆக வேண்டிய கவலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி திருக்குறள் என்ன சொல்றாங்க? யாதனின் யாதனின் நீங்கியா நோதல், அதனின் அதனின் இளன். அதாவது எதுலாம் துக்கம் இருக்கோ அதெல்லாம் நீக்கி அத என்னென்னு நம்ம அதை மறுபடியும் எதனால நோகுறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அதை கண்டுபிடிச்சாலே போதும். அதுல இருந்து ஒன்னொன்னா நம்ம விடுபட்டுலாம். இன்னொரு குறள், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த குறளை நான் எடுத்து மறுபடியும் நான் ஈவினிங் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னே எடுத்து, என்ன அப்பா வந்து நாளைக்கு பேச போறேங்கிறதுனால ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்ப நான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன்னா, அப்ப இதெல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னாவதுலேயே படிச்சுட்டோம், நீங்க இப்பதான் படிக்கிறீங்க அப்படின்ட்டாப்புல. நான் கேட்டேன், என்னப்பா படுப்பர்னு வருது, இரும்பைக்கு இடும்பை படுப்பர்னா அந்த படுப்பருக்கு என்ன அர்த்தம்? இடும்பைக்கு இடும்பை படாதவர், அதாவது துன்பத்திற்கே துன்பம். இந்த இடத்துல பாங்கிற இடத்துல கோடு போட்டுக்கலாமா? கொடுப்பர் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல. இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு போட்டு பார்த்தேன். துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாரு. யார் கொடுப்பாங்க அப்படின்னா துன்பத்திற்கு துன்பம் படாதவர். எவ்வளவு அழகான அந்த டங் ட்விஸ்ட். அப்ப சொன்னப்ப நீங்க திருக்குறளையே மாத்துற அளவுக்கு பெரிய ஆயிட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாப்ப ஒய்ஃப் இது பாப்பா கேட்டுச்சு. நான் இல்லப்பா, அந்த அர்த்தம் புரியுறதுக்காக நான் எழுதுனேன். மற்றபடி படுப்பர் அப்படின்னா உண்டாக்குவர்னு அர்த்தம். அப்புறம் இப்ப மகரிஷிட்ட வருவோம். மகரிஷி என்ன சொல்றாங்க? இப்ப வந்து அவங்க என்ன கொடுத்தாங்க? ஆன்மீகத்தை அறிவியல் கலந்து, ஆன்மீக அறிவியல்னு சொல்லலாம், இல்ல அறிவியலோடு சேர்ந்த ஆன்மீகம், எப்படி வேணாலும் சொல்லலாம். எதையுமே வந்து இப்ப உள்ள ஏஐ டெக்னாலஜி காலத்துல பசங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சயின்டிபிக்கா அறிவியலோடு சேர்ந்து கொடுத்தா மாத்திரம்தான் அவங்களுக்குள்ள போய் சேரும். அதுதான் அவர் பண்றாங்க. அப்ப அவர் பண்ணும்போது தற்சோதனை பயிற்சியில நம்ம ஒன்னொன்னா போறோம். அவர் பாருங்க அந்த ஸ்டெப்ஸ், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இப்படி ஒரு ஸ்டெப்பா இருக்கு. எடுத்த எடுப்புல டக்குன்னு கவலை ஒழித்தலுக்கு போல, முதல்ல எண்ணத்தை தாட்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கறத அதே ராபின் சர்மா சொன்ன மாதிரி லிஸ்ட் அவுட் பண்றோம். எண்ணத்தை நமக்கு என்னென்ன வருது அதுல ஒரு அனாலிசிஸ். அடுத்து ஆசைப்படுற போது அந்த ஆசை தடைபடுறதுனாலதான் கோபம் வருது, அது கோபம் வந்ததுக்கு அப்புறம் கவலை வருது. அப்படி ஒரு பயிற்சியா நமக்கு வந்து கரெக்டா முறையா ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து அவர் சொல்றாரு, தடுமாற்றம், சினம், கவலை, பேராசை ஆகிய 4ம் வாழ்க்கைக்கு நன்மை தரும் வழிகளை அடைத்து விடுகின்றன அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அப்புறம் கவலை, இந்த பாருங்க கவலை, அந்த கவலையில அந்த வா வருது பாத்தீங்களா, அந்த வாங்கிறது என்னன்னா வருத்தம். அந்த வருத்தத்தை தூக்கிட்டா என்ன வரும்? கலை, நம்ம மனவள கலை. கவலையில உள்ள அந்த வருத்தத்தை தூக்குற கலையை நம்ம கத்துக்கணும். சோ கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தமிழ்ல வந்து கவலைன்னா கிணத்துல நீர் இறைக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு சாதனம். அதாவது உள்ள இருக்கிறத வெளியில எடுக்கிறது. அது மாதிரி நமக்கிட்ட உள்ள இருக்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியில கலைஞ்சிட்டாலே நமக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும். சோ இப்ப கவலை என்பது கற்பனை வலை அப்படிங்கிறாரு. கவலை என்பது தப்பு கணக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் இடையில உள்ள அந்த விஷயம்தான். ரொம்ப நம்ம ஒரு சில நம்மளா எதிர்பார்க்கிறோம், இது நடக்கும், இப்படி பண்ணுவோம், அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகே, அதுக்காக இலக்கு நிர்ணயிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதையே வந்து இதுதான் நடக்கணும், இது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துடக்கூடாது யாருக்குமே. நமக்கு நம்மளே கொடுத்துக்க கூடாது, அடுத்தவங்களும் கொடுக்க கூடாது. அது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும், தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதை அளிக்கும் சரி விளைவு. அதாவது என்ன நீங்க பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அது நடக்க போகுது. அதான் செயல் விளைவு தத்துவம். எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். இது தெரியாதவங்க தான் கஷ்டப்படுறாங்க. அந்த பாடல்ல அவ்வளவு தெளிவா இருக்கு. இது தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டப்பட மாட்டேன். இது எல்லாமே நடக்கிறது செயல் விளைவு தத்துவம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிராரப்த கர்மம், சஞ்சீவ கர்மம் பிளஸ் பிராரப்த கர்மம் சீக்வல் டு ஆகாமிய கர்மம். பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது சஞ்சீவ கர்மம். பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும்
நம்ம பண்றது பிராரப்த கர்மம். இது ரெண்டையும் கூட்டி வர்றதுதான் ஆகாமிய கர்மம் இனிமே நடக்க போறது. இது வந்து மேத்தமெட்டிக்கலி நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னதா, சில நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றது தப்பு கிடையாது. அது எது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சிலர் வந்து பாக்குறாங்க, என்னடா நான் நல்லதுதான் செய்யறேன் ஆனா கெட்டதா நடக்குது. சில பேர் கெட்டதுதான் செய்யறான், அவனுக்கு நடக்கிறது பூரா நல்லதா நடக்குது. இது ஒரு கவலை. இப்ப இது இது ஏன் நடக்குது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீ ஏற்கனவே -200 நீங்க சேர்த்து வச்சிருக்க. இப்ப வந்து 150 வந்து பிளஸ்ல வச்சிருக்க. ஆனா கூட்டினா என்ன வருது? -200 பிளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு -50. ஸோ இன்னும் மைனஸ்ல தான் இருக்கு. ஆனா என்ன ஆயிருக்கு? கழிஞ்சிருக்கு. அதனாலதான் துன்பம் வரும்போது நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். அதை சிரிங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது கவலை கவலை குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த கணக்கு நம்ம கிட்ட இருக்கிற கணக்கு குறைஞ்சிட்டு வருது. சோ இந்த 50ங்கிறது -50ங்கிறது 0வா மாறி +50 +100ன்னு மாறுற அளவுக்கு நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும். பண்பு பயிற்சி அப்படின்னு ஒரு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அது விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பெடும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கற தற்சோதனையால் துடைத்து வந்தால் அன்பூரும் கடமையுணர்வாகும் வாழ்வு பழுத்து வரும் அறிவு அந்த பக்குவத்தால் பல பலவாய் வாழ்வில் வளர் சிக்கல் தீரும் முழு கல்வி இது உண்மை அறிவிற்கெட்டும் முறையாக பயின்றிடுவீர் வெற்றி காண்பீர். பாத்தீங்களா? ஆரம்பிக்கும் போது புத்தரை சொன்னோம்ல, விழிப்பு நிலை, விழிப்பு நிலையில இருங்கன்னு. அப்ப அந்த விழிப்பு நிலையில என்ன ஏற்படுது? விழிப்பு நிலையில அருள் வெளிச்சம் உள்ள உங்களுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட், ஞானம் ஏற்படுது. அருள் வெளிச்சம் ஏற்பட்டு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற சுழல்ற அந்த அலை மனது, அதுல இருந்து அழுக்கு இல்லாம வர்றதுக்கு தற்சோதனை உதவி செய்யுது. அந்த தற்சோதனையின் மூலமாக நம்ம தினம்தோறும் துடைத்து வந்தால் என்ன ஏற்படும்? அன்பு ஊறும், கடமை உணர்வாகும் வாழ்வு, பழுத்து வரும் அறிவு அந்த பக்குவத்தால் பல பலவாய் வாழ்வில் வளரும் சிக்கல், வளர் சிக்கல், வளர்ந்த சிக்கல், வளர்கின்ற சிக்கல், வளரும் சிக்கல். இது வந்து வினைத்தொகை. வளர் சிக்கல், எந்த சிக்கல் இல்லாம போயிடும். அதுக்காக அவர் நல்லா கவனிங்க, சிக்கல் வராதுன்னு சொல்லவே இல்லை. சிக்கல் வரும், மறுபடியும் மறுபடியும் வரும். நம்மளை சோதிக்கிறதுக்காக தான் சிக்கல் வருது. அதை கரெக்டா போட்டிருக்காரு. நான் இப்பதான் அதை கவனிக்கிறேன். வளர் சிக்கல், ஏற்கனவே இருந்த சிக்கல், இப்ப இருக்கிற சிக்கல், இனி வரப்போற சிக்கல், இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன், சிக்கல் தீரும். இதுதான் முழுமையான கல்வி. முழு கல்வினா முழுமையான கல்வி. இந்த உண்மை உங்கள் அறிவுக்கு எட்டும், முறையாக பயின்றிடுவீர், நீங்களும் வெற்றி காண்பீர். விருப்பு அச்சம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கவலை இல்லாமல், சினம் இல்லாமல், கடுஞ்சொல் இல்லாமல் பார்த்து கொண்டால் எண்ணம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். சினம் கவலை இது ரெண்டும், சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் என்பதை, நச்சுனா பாய்சன். மனவழியும் உடல் வலியும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். இது வந்து ஞானக்களஞ்சியத்துல 1567வது பாடல்ல சொல்றாங்க. இது அதான் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி, இப்ப மறுபடியும் ராபின் சர்மா சொன்ன சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி இவ்விரண்டும் இனி எழாமல் காப்பேன் என்று பல முறை கூற, நமக்குள்ள இனிமேல் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு பல முறை சங்கல்பம் அப்படி கூறணும் அப்படின்னா வெற்றி கிட்டும். இதுவும் ஞானக்களஞ்சிய பாடல் தான். அடுத்து நமக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னா பெர்ஸ்பிகாசிட்டி, ரைட் டிசிஷன் எடுக்கும் அளவிற்கு பெர்ஸ்பிகாசிட்டி அப்படி கூடுங்கிறாரு. அது என்ன பெர்ஸ்பிகாசிட்டி? சில சமயம் அந்த மொழிபெயர்க்கும் போது என்ன சரியான வார்த்தைன்னு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஆனா அவர் சொல்றாரு நுண்மான் நுழைபுலம். இப்ப புரியுதா? இப்ப சித்திரம் புரியாது. நுண்மான் நுழைபுலம் தமிழ் தான். இது வள்ளுவர் பயன்படுத்தின வார்த்தை. அதாவது நுண்ணிய நுண்ணிய மாண்புடன் நுஞ்சு அப்படி உள்ள போய் ஆராய்ஞ்சோம் அப்படின்னா எதை பயன்படுத்தி? நுழைஞ்சு இந்த புலனை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, அப்படி பயன்படுத்தி நம்ம உள்ள போய் ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு என்ன ஏதுன்னு நல்லா தெளிவு கிடைக்கும், சிக்கல்ல இருந்து வர்ற வழி கிடைக்கும் அப்படிங்கிறதா அது. இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும், ஓசோ ரஜினி சொன்ன ஒரு சின்ன கதை. ஒரு ஆளு ஒரு ராஜா போய் கேட்டிருக்காரு, வாழ்க்கையோட தத்துவம் என்ன, வாழ்க்கையை என்ன சொல்ல வருது, சொல்ல முடியுமா அப்படின்னு. இது அப்படி அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட முடியாது. இதுக்கான பதில் நான் ஒண்ணு பண்றேன், 2 பேப்பர்ல எழுதி உங்க மோதிரத்துல அப்படி உள்ள திணிச்சு வச்சிருங்க. இத எப்போ உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருதோ இல்ல ரொம்ப கஷ்டமா வருதோ அப்ப எடுத்து மாத்திரம் பாருங்க. அப்பதான் இதுக்கான அர்த்தம் தெரியும். இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க இதுல வாங்கி இதுல விட்டுருவீங்க.
இதை வச்சுங்க அப்படின்னு அந்த மோரத்துக்குள்ள 2 பேப்பரை வச்சு திணிச்சிட்டாரு. இவர் வந்து போயிட்டாரு. வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ராஜாவா இருந்தவர் திடீர்னு பார்த்தா அவருடைய சூழல் என்ன ஆகி போச்சு, எதிரி படையெடுத்து வராங்க, எல்லாமே எதிரி, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க, மனைவி மக்கள் எல்லாம் தப்பு, எல்லாமே அரண்மனை எரியுது, எல்லாமே அவர் கையை விட்டு போயிடுச்சு. இவர் மாத்திரம் ஒரு குதிரையில ஏறி போயிட்டு இருக்காரு, உயிரை கையில பிடிச்சிட்டு இப்படி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு மலையை ஏறி போறாரு, கடைசி அந்த விளிம்புக்கு போயிட்டாரு. கீழே அந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் போர் வீரர். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, அந்த மகான் என்னமோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோரத்துல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அதை பார்க்கும்போது அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த நிலையும் மாறிவிடும் அப்படின்னு ஒரு ஒரு வாசகம் வருது. நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு பிளாஷ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நீங்க கற்பனை. அதுக்கப்புறம் அவர் நல்லா ஆயிடுறாரு, நல்லா வந்துடுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. அப்ப மறுபடியும் அதை எடுத்து படிக்கிறாரு, அதே வார்த்தை, இந்த நிலையும் மாறிவிடும். இது நான் வந்து சிறு வயதுல லைப்ரரியில எங்க ஊர் நூலகத்துல படிக்கும்போது ஓசோ புக்கு தான் நான் படித்தேன். அப்பதான் முதல்ல அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சு எனக்கு அவர் மேல ரொம்ப ஈர்ப்பு. நிறைய புத்தகங்கள் படிச்சேன். அப்ப ஒரு சில புத்தகங்கள்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 3 நாள் கீழே கூட வைக்க மனசு வராத அளவுக்கு எல்லாம் படிச்சிருக்கேன். அப்ப இந்த வாசகம் ரொம்ப பிடிச்சு போய் என்னுடைய தம்பியோட ஆபீஸ்ல வந்து எழுதி ஒட்டினேன், இந்த நிலையும் மாறிவிடும் ஓசோன்னு. இதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உள்ள ஒரு வாக்கியம். திடீர்னு ஒருத்தர் வந்தார், வந்து பார்த்துட்டு, ஏண்டா நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், நான் மறுபடியும் நொந்து போவேனா, இந்த மாதிரி ஒரு வாசகத்தை முதல்ல கெளிடா அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் வர்றாரு, தம்பி இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நான் எப்படியும் மேல வந்துருவேங்கிறத எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. அப்ப இது வந்து மனிதனை பொறுத்து அந்த அந்த இது மாறுது. நாளடைவில் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊருக்கு நான் வரும்போது இந்த நிலையும் மாறிடும் மிகப்பெரிய ஒரு போர்டுல ஒரு கடையே இருக்கு கீழே. அத கடைக்கு மேல வந்து பேனர் இதான் வச்சிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு சின்னமா எழுதி போட்டோம், அது இந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம சில விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்காக, மற்றவங்களுக்காக நம்ம செய்யற ஒரு நல்லதை நினைச்சு நம்ம செய்யற போஸ்ட், அதுதான் ஏதோ சொல்றாங்கல்ல, உங்களால பணம் இருந்தா பணத்தை கொடுங்க, அறிவு இருந்தா அறிவை கொடுங்க, எது உங்களால முடியுதோ நம்ம செய்யற சின்ன சின்ன போஸ்ட், இந்த மாதிரி விஷயம் கூட இந்த சமுதாயத்தை நம்மால முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி துன்பங்கள் நிலையானவை அல்ல, அவை ஆற்றில் ஓடும் தண்ணீரை போல் ஓடிவிடும். சரி, இது இவர் தான் ஓசோ தான் சொன்னாரானா கிடையாது. தமிழ்ல உங்களுக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடல், அந்த ஒரு பாடல் போதும். அதான் சொல்லுவாங்கல்ல, 10,000 பாடல் எழுதின கம்பருக்கும் தமிழ்ல இடம் உண்டு, ஒரே ஒரு பாடல் எழுதின கணியன் பூங்குன்றனாருக்கும் தமிழ்ல இடம் உண்டு. அந்த பாடல்ல நம்ம எடுத்த உடனே தீதும் நன்றும் பிறர் தரவார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதோட விட்டுரும். நீங்க அதுக்கு கீழே போனீங்கன்னா இது எல்லாமே மின்னோடு வானம் தன்துளி தலை யானது கல் பொருது மிரங்கு வள்ளல் பேரி ஆற்று. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மேலிருந்து விழுகிற அந்த நீர் துளி சாதாரண துளி தான், ஆனா அதுவே வந்து ஒரு ஆறா பெருக்கெடுத்து போகும்போது எவ்வளவு பெரிய பாறையும் அது உருட்டிடுது அப்படின்னு ஒரு உவமை. அடுத்த உவமை, அந்த ஆத்துல போற ஓட மாதிரி தாயா வாழ்வு, அந்த ஓடத்துல நம்ம ஏறி உட்காந்தோம்னா சில சமயம் அது வந்து கரை போய் சேரும், இல்லைன்னா எங்கேயாவது இடிச்சு விழுகும், இது மாதிரிதான். அதனால யாரையும் பார்த்து பெரியோரன வியத்தலும் இளமே சிறியோரன இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிப்பார். இவன் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான். இப்ப ஒரு சின்ன உதாரணம், இப்ப நம்ம வந்து ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு போறோம். உதாரணத்துக்கு திரைப்படத்துறையை எடுத்துக்கோமே, அங்க உள்ளவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளவு எழுதிட்டாங்க, நம்மால முடியுமா, பெரியோரன வியத்தலும் இளமே உன்னாலே முடியும். அதே சமயத்துல இன்னொருத்தன் போராடி வந்துட்டு இருக்கான், அண்ணே நான் அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்கேன், பாட்டு எழுதியிருக்கேன், இதெல்லாம் ஒரு கவிதையா, சிறியோரட இகழ்தல் அதனினும் இளமேன்னு. சோ ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அந்த பாடல்ல சொல்லுது. அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த ஓடத்துல போற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிற உதாரணத்துக்காக சொல்றேன். அதனால அது போற போக்குல நம்ம போகணும். உங்களுக்கு தெரியும், அகத்தாய்வு அகத்தாய்வு தற்சோதனையில வந்து முதல்ல நம்ம இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எண்ணம் ஆராய்தல். அதனால சிக்கல்களுக்கும் அதே தான், சிக்கல்கள் கவலைகளுக்கும் அந்த 4 வகைதான். என்ன, சில கவலைகள் வந்து தள்ளி போட வேண்டிய கவலை, சில கவலைகள் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, சில கவலைகள் உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை, சில கவலை அனுபவித்தே ஆக வேண்டிய கவலை. இதெல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். அதே தான் சிக்கல்களுக்கும். சிக்கலை வந்து மகரிஷி வந்து ஒரு 5 இதா போட்டுட்டு அதுக்கு வழிகள் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். சிக்கல், வறுமை, கடன். வறுமையா இருக்கிறது, கடனா இருக்கிறது. இந்த கடன் வாங்குற ஹேபிட் இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இஎம்ஐல போடுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம இதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம ஒரு சில பிரின்சிபிள் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு அதுவே நம்மளை ஹெல்ப் பண்ணும்.
இது தயவு செய்து சுய புராணம் நினைச்சிட வேணாம். இது நான் சில உதாரணங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்லத்தான் ஆகணும். நான் இறைவனுடைய அருளால ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல ஒரு வீடு கட்டினேன். காரைக்குடிங்கிற ஒரு நகரத்துல ஒரு வீடு கட்டினேன். இதெல்லாம் வந்து ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு. இங்க இருந்து போகும்போது போன வருடம் ஊரை காலி பண்ணும்போது இவங்களை வந்து பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக சென்னைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். நான் காரைக்குடி தான் போகணுங்கிறேன். இவங்க இல்லவே இல்லை, சென்னை இல்லை கோயம்புத்தூர் இங்கதான் போவேங்கிறாங்க. எனக்கு எப்படி இவங்களை தனியா விடுறது, இவங்க எப்படி இருப்பாங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் பெண்களை வந்து கொண்டு போய் விட்டு இப்படி வந்து பழகிட்டோம். எங்க அப்பா எங்க அம்மா இப்போ வரைக்கும் சண்டைக்கு போறதுக்கு ஆளு வேணும், மெட்ராஸ் வரணும்னா ஆளு வேணும் வரணும், இப்படி இருந்தாச்சு. இப்படி பார்த்து பார்த்து வளர்ந்தனால எப்படி தனியா இருக்க முடியுது? ஆனா இவங்க வந்து அங்க பசங்களை இந்த டியூஷன் அந்த டியூஷன் இப்படிலாம் போட்டு 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 பையனையும் பொண்ணையும் ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போதைக்கு ஒரு படிப்புல ஒரு நல்லா கொண்டாந்துருக்காங்க. அது போக ஆச்சரியமான விஷயம், அவங்க ஃபுல் ஃபினான்சியல் ஃப்ரீடம் கொடுத்தனால ஓகே என்கிட்ட சொல்லிக்கிட்டாங்க எங்கன்னு சென்னையில ஒரு வீடு வாங்கியாச்சு. அண்ணா நகர்ல ஒரு இடம் வீடு ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கு இந்த 3 வாங்கும்போது எதுவுமே நான் கடன் வாங்கல. ஈவன் இங்க கார் வாங்கப்ப கூட கடன் கிடையாது, இஎம்ஐ கிடையாது. சேர்த்து சேர்த்து தான், சேர்த்து சேர்த்து இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர், ஒரு எஜிப்சியன் நண்பர் ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன் அதுக்கு வந்து எங்க அப்பா தான் காரணம், நான் அவர் அப்பா தான் காரணம், அவரை பார்த்து தான் கடை வாங்கக்கூடாது முடிவு பண்ணேன். அவர் கடனே வாங்க மாட்டாரா? இல்ல, அவர் அதிகமா வாங்குவாரு, இன்னும் வாங்கிட்டே தான் இருக்கிறாரு. கடைக்கார பூரா வந்து நிப்பா. அப்ப அவரை பார்த்து இனிமே நம்ம வாங்கவே கூடாது அப்படிங்கிறத முடிவெடுத்த, லைஃப்ல கடனே வாங்கக்கூடாது. அப்ப என்னன்னா, நான் பிராக்டிக்கலுக்காக சொல்றேன், தயவு செய்து யாரும் சிவபுராணம் நினைச்சிட வேணாம், மறுபடியும் சொல்றேன். என்னன்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை ஒரு தீர்மானமா இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வழி செய்யும், உதவி செய்யுங்கிறதுக்கு தான் சொல்லுவாரு. அததான் அவரும் சொல்றாரு, முயற்சி சிக்கனம், தீர்க்கும் வழிகள் முயற்சி சிக்கனம். நோய் வந்துருச்சா அவர் சொல்றது உடற்பயிற்சி, செயல் ஒழுக்கம், மருந்து. இதுதான் தீர்க்கும் வழி. நமக்கு அருமையான உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதுலயும் முடியலையா, நம்ம அரைப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மருந்து எடுத்துக்கங்க. கருத்து வேறுபாடு, கருத்து வேறுபாடு வந்தா என்ன பண்ணணும்? கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பமோ அமைப்போ எதுவுமே கிடையாது. அப்ப வந்து என் ஃப்ரெண்டு, நான் எப்பயுமே எப்படின்னா யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா அதை அப்படி கோட்ல லைஃப்ல எடுத்துக்கிறேன் நல்லா இருந்தா. ஒரு 60-63 வயசு ஒரு சார் ஒருத்தர், கொலிக்கு ஒருத்தர், இப்ப அவர் இல்ல, குலாம் நபி கான், மத்திய பிரதேச எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல டைரக்டரா இருந்தவர், எங்க கம்பெனில கன்சல்டா வேலை பார்த்தார். அவர் சொன்னாரு, நீ ஏன் எல்லா கணக்கையும் பாக்குற, ஒய்ஃப்ட கொடுத்துட வேண்டியான பினான்சியல் விஷயத்தெல்லாம் அவங்க பாத்துக்கட்டும் அப்படின்னு. நான் ஒரு 2013 அப்ப ஆரம்பிச்சேன். அப்ப அவங்ககிட்ட கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனா அவங்கதான் பணம் சேர்த்து அன்னையில இருந்து எனக்கு எது தேவையோ, ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், லேப்டாப் வாங்குறது, போன் வாங்குறது, எல்லாம் அதுல மிச்சம் பிடிச்சு அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அந்த பினான்சியல் ஃப்ரீடம் கொடுத்தனால இந்த 3ஆவதா சொன்னேன்ல சென்னையில வீடு வாங்கினாங்க, அது வாங்கினது அவங்க தான் ஃபுல்லா. அவங்க வாங்கி நான் போய் வீட்டை தான் போய் பார்த்தேன். நான் போய் பார்க்க கூட இல்லை அந்த வீடை. இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள பற்று இல்லைங்கிறது ஒரு விஷயம். நாங்க அந்த வீட்டுல இல்லை, நாங்க அதுக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல உள்ள வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். அங்க வர்ற வாடகை வாங்கி இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அங்கதான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உருவாக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். பாதுகாத்திருக்காங்க, ரொம்ப அது இறைவன் கொடுத்த வரம், அவ்வளவுதான், நமக்கு தெரியாது. சோ இந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனோம். இது நண்பர் ஒருத்தர் செல்வகுமார்னு பேரு, சண்டே எல்லாம் போட்டோன்னா முன்னாடி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். அவன் சொல்லுவான், டே பொண்டாட்டிட்ட தோத்தவன் வாழ்க்கையில ஜெயிச்சவன். ஆகா, எவ்வளவு பெரிய தத்துவம். பொண்டாட்டிட்ட தோத்தவன் வாழ்க்கையில ஜெயிச்சவனா என்ன அர்த்தம்னா விட்டு கொடுத்து போறதுக்காக சொன்னது. நீ விட்டு கொடுத்து போ, லைஃப் நல்லா இருக்குன்னு. அன்னைக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சவன் தான். அடுத்து, பேராசை, பொறாமை போன்ற தீய குணங்களை நிறை மனத்தால சரி செய்யணும். பொருள், புகழ், செல்வாக்கு இவற்றின் இழப்ப முயற்சி, ஒழுக்கம், சமூக தொண்டு, இது மூன்று மூலமா சரி பண்ணணும் அப்படிங்கிறாரு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே ஓரளவுக்கு பொருள் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து என்னத்தை நோக்கி ஓடுவோம், புகழ், செல்வாக்கு. அப்படி இருக்கும்போது அது நடக்காது. நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், அது நடக்கல. என்னடா அது நமக்கு நடக்கவே இல்லை. இல்ல, முயற்சியை விடாத, முயற்சியை விடாத, முயற்சியை விடாத, ஒழுக்கமா போ, சமூக தொண்டாற்று அப்படின்னு அவரு மகரிஷி கொடுக்கிறார். வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பேயானால் இன்பமே மிகுதிப்படும், துன்பங்கள் தோல்வியுறும். ஞானக்களஞ்சியம் 1255. கவலையை வெற்றி கொள்வோம், இதுவும் ஞானக்களஞ்சியத்துல சொன்னதுதான். இது என்ன, இதுக்கு இந்த 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 சாராம்சத்தை உள்ளடக்கி உள்ள பாட்டு தான் வாலிய திசை திருப்பின பாடல். அதாவது அவர் வந்து சென்னைக்கு வந்து
இனி லைஃப் இல்ல, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டாரு. பாதி தூரம் போகும்போது நம்ம ஊர்ல இந்த நிறுத்துவாங்கல்ல வண்டிய. இப்பயே ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. முன்னாடிலாம் பல இடங்கள்ல நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தும்போது அது அவருக்கு அந்த ரேடியோல ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. அந்த பாடல கேட்டு அவர் திரும்ப மறுபடியும் சென்னைக்கே போயிட்டாரு. சென்னைக்கே போய் எழுதுனது வந்து கண்ணதாசன். இவர் இந்த பாட்டை கேட்டு தோல்வியுற்றுன்னு திரும்பி போறாரு. பிற்காலத்துல அவருக்கு எதிராகவே கடை விரிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன், வாலி 2 பேரும் ஒரு ஜாம்பவானா திகழ்ந்தாங்க. அது என்ன பாடல்? இந்த சாராம்சம் தான். வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க. மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. சீக்கிரம் முடிச்சிடறேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி, நன்றி, வாழ்க வளமுடன்.